வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டில் பூஜை அறையை எங்க அமைக்கணும்? பூஜை அறையை ஒருவேளை தவறாயிடுச்சுன்னா அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்? சரிங்க, பூஜை அறையை எங்க அமைக்கக்கூடாது? இந்த ரெண்டு தகவல்கள்ல நமக்கு எது செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ மீதி உள்ள இடத்துல நமக்கு செய்யலாம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிதல் வந்துடும். அதனால பூஜை அறை எங்க அமைக்கணும் அப்படின்றத விட எங்க அமைக்கக்கூடாதுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இது ஒரு காமனான ஒரு வீடு எடுத்துக்கங்க. இது வடக்கு திசை கிழக்கு திசைன்னு எதுவும் குறிப்பிடலை. ஒரு வீட்டில் பூஜை அறையை அமைக்கவே கூடாத இடம் அப்படின்னா வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்மேற்கு. இந்த பகுதிகளில் பூஜை அறையை அமைக்கக்கூடாது. இதையே தவிர உங்க வீட்டில் மற்ற இடங்கள்ல எங்க இடம் இருக்கோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பெரிய அறை, அதாவது ரூமா அமைச்சுக்கலாம், அல்லது கபோர்டில் ஒரு செல்ஃபை அல்லது ஒரு ரெடிமேடு பூஜை அறை கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதுல சாமி படங்களை வைக்கிறது, விக்கிரகங்கள் வைக்கிறது, வெறும் தீபம் மட்டும் ஏற்றி வழிபடுறது, அதெல்லாம் உங்க விருப்பம். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல பூஜை அறை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஆண்கள் திறமை இருந்தும் தகுதியற்றவர்களாக இருக்கிறதும், திருமண வயது தொட்டவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதும், கல்யாணம் ஆன பிறகு குழந்தை இல்லாமல் இருக்கிறதும், நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதும், அதாவது தலை சார்ந்த உறுப்புகளில் பிரச்சனை அல்லது குடல் பகுதி அடிவயிறில் பிரச்சனைகள் இருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. ஃபினான்ஷியலாக இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா வரவே இல்லாமல் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். வரக்கூடிய வீடுகளில் சேமிப்பு இல்லாமல் மிகப்பெரிய கடனாளியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய வீடுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த பூஜை அறை தானே, இந்த பூஜை அறை கடவுள் நமக்கு நல்லது தானே பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அவர் வைக்க வேண்டிய இடத்துல, அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார். ஒருவேளை உங்கள் வீட்டில் நான் சொன்ன இந்த இடங்கள்ல இருந்தால் கண்டிப்பாக தவறு. அதனால நீங்கள் நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். எச்சரிக்கை. நன்றி.